வணக்கம் அண்ட் வெல்கம் டு WJB குக்கிங். இன்றைக்கி நம்ம ஓட்மீல் ரைசின் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓட்ஸ் வந்து மிக்சியில் போட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 கப் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டரு. அடுத்தது மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அப்புறமா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் சியா சீட்ஸுன்னு கடையில் கிடைக்கும், அது 1/2 கப்பு. அப்புறம் ப்ரௌன் சுகர், பவுடர் பண்ண ப்ரௌன் சுகர் 1 கப்பு. அப்புறம் ரைசின்ஸு நட்ஸு எல்லாம் அது உங்கள் சாய்ஸ் தான். எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் ஒரு தடவை லைட்டாக 1-2 பொடிச்சிட்டு வச்சுக்கோங்க. வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1/2 டீஸ்பூன். பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் சினமன் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ட்ரையாக இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு சேர்த்துக்கலாம், மைதா மாவு. உப்பு சேர்த்துக்கலாம். பட்டைத்தூள் சின்னமன் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இந்த 4ஐயும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வயர் விஸ்க் வச்சுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியாக இருக்க பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரில் போட்டாலும் சரிதான். நான் வந்து வயர் விஸ்க் வச்சு தான் நான் வந்து பண்ணுறேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் அடிக்கிறதுக்கு நல்லா வரும். மாதிரி நல்லா ஓரளவுக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுகர், ப்ரௌன் சுகர் பவுடர் பண்ணி வச்சுக்கோல, அதை சேர்த்துக்கலாம். பவுடர்ட் ப்ரௌன் சுகர்னே கடையில் கிடைக்கும், அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சுகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி வரும் உங்களுக்கு. அதுக்கடுத்து முட்டை சேர்த்துக்கலாம், 2 முட்டை. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்டர் எடுத்து வச்சுருந்தோம்ல 1/2 டீஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கலந்து அப்படி கிரேவி பதத்துக்கு வரும். பாருங்கள், நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இதில் பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிராஜுவலாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப போட்டு அடிக்கணுன்றது கிடையாது. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கடைசியில் உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போது நம்ம எடுத்து வச்ச ரைசின்ஸு நட்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதையும் ஒன்று பாதியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். சியா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது கடையில் கிடைக்கும், நீங்கள் சியா சீட்ஸுன்னு கேட்டாவே. எனக்கு தமிழில் என்னன்னு தெரில. அடுத்தது ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஓட்ஸு, சியா சீட்ஸ் எல்லாமே டயட்டில் இருக்கவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது, உடம்பு ஒல்லி ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஸ்கெட் வந்து அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு பிஸ்கெட் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இதை மாற்றிக்கோங்க. இந்த மாவை வந்து நல்லா அதில் வச்சுக்கலாம். இதை ஒரு 30 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஃப்ரீசரில் ஒரு 30 நிமிஷம் வச்சுருங்க. இப்போது நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன் 30 நிமிஷத்துக்கு அப்புறம். இது மாதிரி ஒரு சின்ன கப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்காக நான் வந்து ஒரு 1/4 கப் இருக்குல்ல, அதில் வச்சுட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கையில் இந்த மாதிரி உருட்டினீங்கனாவே வரும். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் இருக்குது. கையில் உருட்டிட்டு லைட்டாக தட்டிக்கலாம். உருட்டிட்டு அதில் வச்சு லைட்டாக வடை தட்டுற மாதிரி தட்டினீங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஃப்ளாட் ஆக்கி விட்டுருங்க. ஒரே சைஸாக இருக்கட்டும். அப்போ தான் பிஸ்கெட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா கீழே பட்டர் தடவிட்டு வச்சா போதும். நான் பட்டர் தடவி வச்சுருக்கேன் கீழே. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், பிஸ்கட் இப்போ வந்து நமக்கு கரெக்டாக சைஸில் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவனை வந்து 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் சூடு பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம். 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நான் சூடு பண்ணிட்டேன், ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வச்சுருக்கேன் உள்ளே. கரெக்டாக 20 மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து வெளில வச்சுருக்கேன். 15 to 20 மினிட்ஸ். நீங்கள் 15 மினிட்ஸ் ஆனோடனே திறந்து பார்த்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சுன்னா எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பிஸ்கெட்டு. ரொம்ப பிஸ்கெட் பதத்தில் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதாங்க. இந்த பிஸ்கெட் ரொம்ப ஈஸி. டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஒல்லியாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.